ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கிறிஸாஸ் கிச்சன் ரெசிபி. இன்னைக்கு வீடியோவில் நம்ம நல்ல மொறுமொறுன்னு ஓமப்பொடி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதோட செய்முறையும் ரொம்ப ஈஸி தான். வேகிறதுக்கு அதிகம் டைம் இழுக்காது. டக்குன்னு 2 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடும். ஒரு டைம் செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா குழந்தைங்க எப்போல்லாம் ஸ்நாக்ஸ் கேட்குறாங்களோ எடுத்து கொடுக்கலாம். ஈவினிங் டைமில் டீ டைம் ஸ்நாக்ஸாகவும் வச்சு சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வாங்க ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 2 கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை கையில் நல்ல மாவோட கலந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட ஒரு வேளை பட்டர் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக நெய் யூஸ் பண்ணிக்கோங்க. மாவோட நல்லா கலந்ததுக்கப்புறமா அடுத்து இதில் 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கோங்க. ஓமம் சேர்க்கும் போது இடிக்கல்லில் சேர்த்து லேசாக இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா கையிலேயே இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அடுத்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. நம்ம சேர்க்குற தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் வெதுவெதுப்பான சூடில் கை பொறுக்கிற சூடுக்கு இருக்கணும். இதை நல்லா சாஃப்டான பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இது மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. அடுத்து நம்ம ஓமப்பொடி பிழியறதுக்கு இது மாதிரி அச்சு எடுத்துக்கோங்க. முறுக்குக்குள்ளெல்லாம் சேர்த்துட்டு எண்ணெய் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவுலேருந்து கொஞ்சமாக கையில் மாவு எடுத்து அதை இது போல் சிலிண்டர் ஷேப்க்கு உருட்டிக்கோங்க. இதை அப்படியே முறுக்கச்சில் சேர்த்துட்டு நம்ம டைரெக்டாக எண்ணெயில் பிழிஞ்சு விட்டுக்கலாம். பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இது போல் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டைரெக்டாக எண்ணெயில் பிழிஞ்சு விடுங்க. ஃபுல்லாக பிழிஞ்சதுக்கப்புறமா கையில் இது போல் எடுத்து விட்டுருங்க. இப்போது ஓமப்பொடி ரெடி பண்ணுறதுக்கு எண்ணெயை சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம டைரெக்டாக எண்ணெயில் பிழிஞ்சு விட்டுக்கலாம். கையில் அனல் படுற மாதிரி இருந்தது அப்படின்னா லோ ஃப்ளேமில் வச்சு பிழிஞ்சு விட்டுக்கோங்க. மாவை பிழிஞ்சு விட்டதுக்கப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வேக வச்சுக்கோங்க. ஓமப்பொடி பார்த்திங்கன்னா டக்குன்னு 1 நிமிஷத்துலேயே வெந்துடும். அதோட பபிள்ஸ்லாம் அடங்கி இது போல் வந்ததுக்கப்புறமா இதை திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 30 செகண்ட்க்கு வேக வச்சுக்கோங்க. இது போல் பபிள்ஸ்லாம் அடங்கி வந்ததுக்கப்புறமா இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், ஓமப்பொடி நல்ல முறுமுறுன்னு ரெடி ஆயிடுச்சு. இதே ப்ராசஸ்லேயே நீங்கள் பேலன்ஸ் இருக்க மாவையும் எண்ணெயில் பிழிஞ்சிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறமா நல்லா ஆற வச்சுட்டு நல்லா ஏர்டைட்டாக இருக்க கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா 30 நாள் ஆனாலுமே நல்ல முறுமுறுன்னு ரொம்ப நல்லாயிருக்கும். இதே முறைப்படி வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி வந்ததுன்னு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.